பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் மீண்டும் மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதில் 14வது வசனத்தை நாம் வாசிப்போம். மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதில் 14வது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அப்படியே இருந்த வண்ணமாக ஆண்டவர் சமூகத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து எல்லா கத்தரை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரை மீண்டுமாக நாங்கள் 9வது வாரங்களிலும் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்பதற்கும் பேசுவதற்கும் தேவன் கிருபை செய்ய போகிறேன். எத்தனையோ ஜனங்களோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கும் போகிறேன். அந்த பிரசங்கத்தின்படி அவங்க வாய்க்கில் ஒரு மலை மேல் இருக்கிற பட்டணத்தினுடைய அனுபவத்தை நீ தரப்போகிறே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, அல்லேலூயா. கடந்த வாரத்தில் நம்ம மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்பதை நாம் தியானித்தோம். பைபிளை நீங்கள் தெசலோனிக்கேயர் நிருபத்தில் வாசிக்கும் போது, நீங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நிலமானது என்ன செய்யுங்க, எல்லாவற்றையும் தீர்க்கதரிசனமானாலும் போதகமானாலும் தேவனுடைய வசனமானாலும் நீங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நிலமானது என்ன செய்யுங்க, அல்லேலூயா. அப்படின்னா வேதம் கெட்டதுன்னு சொல்ல வரல. சில பேசும்போது சில உபதேசங்கள் அவைகளெல்லாம் நம்ம அந்த செய்திகள் அது பிரயோஜனமானது தானா, கர்த்தர் தான் பேசுகிறாரா என்பதை நம்ம சோதித்து பார்த்து நிலமானதை மாத்திரம் பிடித்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்படி இருந்தால் தான் நம்ம மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்கிற அனுபவத்துக்குள்ளே நான் வர முடியும். சாதாரணமாக அன்றாட உலக காரியத்தில் நம்ம பார்த்திங்கன்னா, நம்ம எந்த காரியம் செய்தாலும் அதில் கெட்டது இருக்கும் நல்லது இருக்கும். நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம் நல்லது தான் தெரிந்து கொள்ளணும். சாதாரண வீட்டில் நம்ம மரக்கறி வாங்க போகிறோன்னா கூட பூச்சி புழுவலெல்லாம் மரக்கறி இருக்கும். ஆனால் அதில் அதை நம்ம என்ன செய்ய மாட்டோம், வாங்க மாட்டோம். ஆக அதில் எது நல்லது எது பெஸ்ட்டாக இருக்குன்னா அதை தான் நம்ம அதெல்லாம் அப்படியே சோதித்து எது நல்லது என்பதை நாம் தெரிந்தெடுப்பது நம்ம பழக்கம். அல்லேலூயா. அதே போல் ஆவிக்குரிய ஜீவங்களில் நம்ம பல விதத்தில் நாம் செய்தி கேட்குறோம், டிவியில் கேட்குறோம், எல்லா இடத்துல கேட்டாலும் எது தேவனுடைய நிலமானது, எது உபதேசம் பிரயோஜனமானது என்பதை நம்ம அந்த நல்ல விஷயங்களை நமக்கு தெரிந்து கொள்ளப்படும் போது அது மலைமேல் இருக்கிற பட்டணத்துடைய அனுபவம் நமக்கு கிடைக்கும். ஒரு பாத்திரம் வாங்கினா கூட 10 பாத்திரத்தை பார்த்துட்டு தான் நல்லதை என்ன செய்யணும், எடுக்கணும். பசங்களை ஸ்கூல் சேர்த்துனோன்னா எந்த ஸ்கூல் நல்லது, அது சரி கிடையாது, இந்த ஸ்கூல் நல்லது அப்படிங்கிற அதையும் தெரிஞ்சிருக்கும். ஒரு புடவை வாங்கினா கூட 100 புடவை எடுத்துட்டு அதில் எது நல்லது என்று எல்லா விஷயங்களிலும் நல்லதை தெரிந்து கொள்வதைப் போல ஆவிக்குரிய விஷயத்திலும் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நிலமானதை பிடித்துக்கணும். அல்லேலூயா. காலையில் கூட நிறைய வீட்டில் சிக்கன் பீஃபெல்லாம் எடுத்துருப்பீங்க. அங்கே போனால் என்ன கேட்பாங்க, நல்ல பீஸ் பார்த்து என்ன செய்யுங்க போடுங்க. என்ன பீஸ் போடணும், நல்ல பீஸு பாய் நல்ல துண்டை பார்த்து போடுங்க அப்படின்னு தான் சொல்லி வாங்குகிறோம். ஆகவே அதே போல் ஆவிக்குரிய ரீதியில் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நிலமானதை பிடித்து கொள்வேன். அல்லேலூயா. கர்த்தர் உபதேசம் எப்படி இருக்குன்னா, கடிந்து கொள்கிற உபதேசமாக இருக்கும். அநேகருடைய பேசுகிற உபதேசமாக தான் இருக்கும். அதுதான் தேவன் பேசுகிறார். சபைன்னா எல்லாரும் கூட கர்த்தர் பேசணும், பேசுகிற என் கூடயும் பேசணும். அதுதான் உபதேசம். நமக்கு பேசவே இல்லைன்னா கர்த்தர் பேசலேன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா. இப்போ சில நேரங்களில் கர்த்தர் மலை விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக அப்படிம்பார்.
அப்போ ஏன் அதை சொல்கிறாரு? அப்போ அவன் விவசாயிகள் செய்கிற கூட்டம் என்ன செய்யுது இருக்குன்னு அர்த்தம். அப்போ அது பேசும்போது என்ன ஆகும்னா, கர்த்தர் நமக்கு தான் பேசுகிறாரு, இனி இந்த தவறு என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. ஒரு அலைய சொன்னலையா. அப்போ மற்றவங்களுக்கு என்ன தோணும்? ஆமாம், நமக்கு அந்த எண்ணம் வந்திருக்கு, கர்த்தர் நம்மோட என்ன செய்கிறாரு, பேசுகிறார். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, அந்த எண்ணங்கள் அந்த சிந்தனை வரும்போது அதற்கு இடம் கொடுக்காம தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வார்கள். அல்ல சொல்லுங்களேயா. அதனால் தேவன் கடிந்து கொள்கிற உபதேசங்களை பேசும். அதை அப்போஸ்தலர் காலத்தில் பார்க்கும்போது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். எதை? தேவனுடைய வசனத்தை கேட்கும்போது, தேவனுடைய சத்தியத்தை கேட்கும்போது அப்படி எப்படி ஏற்றுக்கொண்டாங்களா? சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். அல்ல சொல்லுங்களேயா. மேலான உபதேசம் வேறு, செழிப்பான உபதேசங்கள் வேறு, பரலோக ராஜ்யம் சேர்க்கிற உபதேசங்கள் வேறு. பரலோக ராஜ்யம் போகணும் நம்ம, அதற்கு ஏற்ற உபதேசம்தான் மலை பிரசங்கம். அதில் தான் ஆண்டு சொல்கிற ஒரு காரியம், மலை மேல் இருக்கிற பட்டணம் என்ன செய்யாதான், மறைந்து இருக்க முடியாது. நான் பொதுவாக அந்த பாவ பழக்கத்தில் இருக்கும்போது எத்தனையோ பிஸ்னஸ் செய்திருக்கிறேன், எத்தனையோ வேலை பார்த்துருக்குறேன். அதில் இந்த யூக்லாப்டி மரம் என்பது வெஸ்கோஸ் அப்படிம்பாங்க, அதில் துணி வகை செய்வாங்க. அதையும் சுமக்க ஒரு நாள் போயிருந்தேன். பல ஊர்லேருந்து வரும்போது எதிர்பாராத அந்த கட்டை என் மேலேயும் இன்னொரு பையன் மேலே காலில் விழுந்த உடனே அதில் ஒரு காயம் ஏற்பட்டு, இப்போ அவன் என்ன செஞ்சிட்டான்னா, அவன் தன்னுடைய ஊரில் அங்கே ஒரு மருத்துவரை பார்த்தான், நானும் ஒரு மருத்துவரை பார்த்தேன். சில நாள்கள் கழித்து தான் நாங்கள் பார்த்தோம், அது வீங்கி சீல் கட்டிருந்துச்சு. அப்போ நான் போன டாக்டர் என்ன பண்ணாருன்னா, டெய்லி அது வேதனை வர அளவும் பிதிக்கி எடுத்துடுவார். நம்ம இனி இந்த டாக்டர்கிட்டே போகக்கூடாது என்கிற அளவுக்கு அப்படி நசுக்கி எடுத்துடுவார். ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா, அந்த டாக்டர் மேலோட்டமாக அந்த ஆயின்மெண்ட்டை தடவி வேதனை வந்தான்னா அந்த பெயின் கில்லர் அப்படி ஒரு ஊசி போட்டு அனுப்பியிருக்கிறார். ஆனால் எனக்கு ஒரு 15 நாளுக்குள்ளாகவே என்னுடைய கால் பழைய காலாக மாறிச்சு. ஒரு அலை சொல்லலையா. ஆனால் அவனுக்கு என்னாச்சு, அது வீக்கமும் குறையல, வேதனையும் குறையல. 4 அடைவு பார்த்திங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளே அழுகி அது காலே எடுக்கிற ஒரு சூழ்நிலை உண்டாச்சு. அல்ல சொன்னலையா. ஏசியாவில் எழுதுகிறார், அதாவது ரணம் வெளியே வரணும், சீல் வெளியே வரணுமா, அந்த அளவுக்கு உபதேசம் இருந்தால் தான் அது வேதனை எடுக்கத்தான் செய்யும். அப்படிப்பட்ட உபதேசங்கள் கேட்கும்போது நமக்கு வேதனை உண்டாகும். ஆனால் அந்த மாதிரி உபதேசங்கள் கேட்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையாக மாறி பரலோகத்தை சுதந்திரிக்கக்கூடியவளாக தேவன் மாற்றுவார். அல்ல சொல்லுங்களேயா. இல்லை மேலோட்டமாக பிரசங்கம்னா அந்த காலே எடுக்கிற மாதிரி நம்ம நரகத்திற்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆகிவிடும். ஆகவே எப்பொழுதுமே நம்ம யாராவது கடிந்து கொள்கிறான்னு சந்தோஷப்படும். பிரசங்கத்தில் நம்ம திட்டுறாங்கன்னா சந்தோஷப்படும். நம்ம பிள்ளைகளை எதுக்கு நம்ம திட்டுறோம்? நமக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு? நல்லா படிக்கிற பிள்ளையாக இருந்தாலும் 90 மார்க் எடுத்தாலும் இன்னும் நீ சரியாக படி அப்படின்னு திட்டுவான். சில நாள் சாப்பாடு கொடுக்க மாட்டோம். சில வீட்டில் ரூமில் போட்டு சாத்தி விடுவாங்க. இப்படியெல்லாம் ஏன் அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குறான்னா, அவன் இன்னும் நல்லா வரணும். அல்ல சொல்லுங்களேயா. எல்லாம் ஃபெயில் ஆனபடி பரவாயில்ல அப்படின்ட்டு என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. அவன் இன்னும் நல்லா அவன் வர வேண்டும் என்று பெற்றோர்கள் கடிந்து கொள்வதை போல எந்த ஒரு போதகனும் எந்த வழியில் கேட்கக்கூடிய செய்தி நம்மை கடிந்து கொள்கிற செய்தியாக இருந்தால், நம்மை சீர்படுத்துகிற செய்தியாக இருந்தால், இன்னும் அவங்க நல்லா வரணும் என்று அந்த செய்தியாக இருந்தால், அது மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல மறைந்திருக்கக்கூடாத அனுபவம் நமக்கு தருவார். அல்ல சொல்லுங்களேயா. இதை தியானிக்கும் போது நான் இந்த வாரம் அப்படி நிப்பாட்டி வேறு விதமான செய்தி எடுக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் ஆண்டவர் அதுக்குள்ளே பேசுகிறார். இப்போ அங்கே மலையில் மேல் இருக்கிறப்போ மலை என்பது என்ன? இப்போ நம்ம கர்த்தர் பள்ளத்தாக்கில் வச்சும் அப்படி பண்ணியிருக்கலாம்,
ஏன் ஆண்டவர் மலையும் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது? என்னன்னா பைபிளில் மலையில் பார்த்தீங்கன்னா 2 தீமை இருக்குது, நல்லது இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு மலையிலிருந்து தேவன் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். இன்னொரு மலையிலிருந்து சாபம். கர்மேல் பர்வதத்தில் மலையில் மேலே கர்த்தரே தெய்வம் என்று ஒருவன் நிரூபித்தார். பாகாலே என்ன செஞ்சாங்க? ஆனால் அது 2 காரியங்கள் இருந்தாலும் நாம் அதை எல்லாவற்றையும் சோதித்து நிலமானதை மாத்திரம் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். முதலாவது மலை எங்கே வருதுன்னா, நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்துட்டோம். சோதேங்குமார பட்டணம் அந்த 18ஆம் அதிகாரம் அழிக்கும் முன்பாக அதில் சில சத்தியங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ 3 புருஷர்கள் ஆபிரகாமை தேடி வராங்க. ஆபிரகாமை தேடி வரும்போது சொல்கிறாங்க, நாங்கள் சோதேங்குமார பட்டணத்தை என்ன செய்ய போகிறோம்? அழிக்க போகிறோன்றாங்க. இல்லை, நம்ம சிந்திக்க வேண்டிய காரியம் நிறைய இருப்பார். ஒருவேளை கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லவில்லை என்றால் சோதேங்குமார பட்டணத்தில் இருக்கிற லோத்து அழிஞ்சு போயிருப்பான். ஒரு நல்ல சொல்லுங்களே இல்லையா? கண்டிப்பாக அழிஞ்சிருப்பான். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லாமல் இருந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவன் ஊழியக்காரனாக இருப்பதனால அவனுக்கு அந்த ரகசியத்தை சொல்லணும், அவனுக்கு சொல்லிட்டு தான் செய்ய வேண்டும் என்று 3 புருஷர்கள் மெனக்கெட்டு ஆபிரகாமுடைய கூடாரத்தை தேடி வந்தாங்க. தேடி வந்து சொல்லும்போது, நாங்கள் இந்த சோதேங்குமார பட்டணத்துடைய அக்கிரமங்கள் வானத்தில் எட்டிட்டு அதனால் நாங்கள் அதை எரிச்சிடுறோம், அதை அழிச்சிடுறோம் அப்படின்னு சொல்வார். ஒருவேளை ஆண்டவர் சொன்ன பின்னாடி ஆபிரகாமும் மௌனமாக இருந்திருந்தால், நல்ல கவனிக்கணும், நம்ம இதுவரை அப்படி சிந்திக்கலை. ஒருவேளை அப்படி ஆண்டவரை அப்படி பண்ணுங்க அப்படின்னு ஆபிரகாமும் சொல்லியிருந்தால் சோதேங்குமார பட்டணத்தோட லோத்தின் குடும்பம் அழிந்திருக்கும். அல்ல சொல்லுங்களே லோயா, சத்தமாக சொல்லுங்களே லோயா. அப்போ ஆபிரகாம் விண்ணப்பம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சகோதரன் அங்கே இருக்கிறான். ஆண்டவரே நீ கோபப்படக்கூடாதுன்னா, ஆண்டவர் கோபப்பட்ட சாதாரண கோபம் கிடையாது. அவர் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார், பட்சிக்கதா வந்திருக்கிறாரு. குமாரன் கோபம் கொள்ளாமல் அப்படின்னு பைபிள் இருக்கு. மனுஷ கோபப்பட்டாலே என்னெல்லாம் நடக்கும்? தேவனுடைய கோபத்தை தடுத்து நிறுத்த முடியாது. அதனால் கோபப்பட்டு நம்மளே ஏதாவது செஞ்சிருவாரான்ட்டு ஆண்டவரே இந்த ஒரு தடவை 50, 40, 20 அப்படி நீதிமான் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பீரும். அல்ல சொன்னங்களே இல்லையா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஒருத்தர்ந்த கூட என்ன செய்ய மாட்டேன் அடிக்குமா. ஒரு அலைய சொல்லுங்களே இல்லையா? அப்போது 2 பேருமே ஆண்டவர் சொல்லாமல் செய்திருந்தாலும் லோத்தின் குடும்பம் அவ்வளோதான். அல்ல ஆபிரகாம் அவனும் விண்ணப்பம் பண்ணலைன்னா லோத்தின் குடும்பம் அவ்வளோதான். ஆக நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். இப்போ அந்த சோதேங்குமார பட்டணத்திற்கு அந்த லோத்தின் குடும்பத்தை ஒரு மலைக்கு வர சொல்வார், ஓடி போன்னு சொல்வார். அங்கே சோதேங்குமார பட்டணத்தை போனோன்னே லோத்து வீட்டுக்கு கொண்டு போகிறான். எப்பா இந்த சோதேங்குமார பட்டணத்தை நாங்கள் அழிக்க போகிறோம், ஆனால் வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்க எல்லாத்தையும் கூட்டி நான் காண்பிக்கிற மலைக்கு என்ன செஞ்சிடு, ஓடு. அல்லது சொன்னலே இல்லையா? இந்த சமபூமியில் எங்கேயும் நீ என்ன செய்யக்கூடாது, நிற்கக்கூடாது. ஆக அந்த மலைக்கு நான் காண்பிக்கிற மலைக்கு நீ ஓடி போயிடுன்னு. அங்கே அங்கே மருமக்கமாக இருந்தார்கள், பரிகாசம் பண்ணினாங்களா. ஆனால் இவங்க தாமதம் வேற பண்ணியிருக்கிறாங்க. அல்லதுங்களே இல்லையா? அந்த புறப்படுவதற்கு பட்டணம் இன்னைக்கு அமெரிக்காவில் நடக்கிற அதே சம்பவம் தான் அங்கே நடிச்சு. அமெரிக்கா பட்டணம் முழுவதும் அக்னினாலே எத்தனையோ ஏக்கர் அளவுக்கு பில்டிங் எல்லாம் எரிந்து சாம்பலாகி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் பனி புயலினாலே அங்கே நாசமாய் கொண்டிருக்கிறது. ஆக இங்கே சோதேங்குமார பட்டணத்தை அதே நிலைமையில கொண்டு வருவதற்கு அவருடைய பாவம் ஒரு காரணமாக இருந்தது. தூதனையே விட்டு வைக்காத அளவுக்கு பாவம் செய்ததுனால இந்த லோத்தின் குடும்பத்தை தப்புவிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அந்த மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல அதை வைப்பதற்காக
அவளை துருதிப்படுத்தினானா அவன் தாமதம் பண்ணிகிட்டே இருந்தான்னா. அல்ல சொல்லுங்களே லூயா. அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதலிருந்து வாசிங்க, 22ஆம் வசனம் வரைக்கும். அந்த தூதன் லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனையை நீ நல்ல கவனிங்க, நீ அழியாத படிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற 2 குமார்த்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி துரிதப்படுத்தினார்கள். நீ மலைக்கு போயிடப்பா, இங்க இருந்தா நீ என்ன செய்வ, அழிஞ்சிருவ. இந்த பட்டணத்தை தனத்தோடு உன் குடும்பம் அழிஞ்சிரும். அதனால துரிதப்படுத்தினா நீ வேகமாய் உன்னை தப்பித்து கொள்ள, உன்னை பாதுகாத்து கொள்ள நான் சொல்கிற அந்த மலைக்கு நீ ஓடி போயிடுனார். அல்ல சொல்லுங்களே லூயா. மலை மேல பட்டணம் என்பது என்ன? தேவன் வைத்திருக்கிற பாதுகாப்பான இடம். தேவ பிள்ளைகளுக்கு உலக காரியத்திலிருந்து தப்பித்துக் கொள்கிற இடம்தான் மலை மேல் இருக்கிற பட்டணம். ஆனால் அவனை துரிதப்படுத்தினாலும் அவன் தாமதம் பண்ணி கொண்டு இருந்தான். வாசிங்க பாப்போம். அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது என்ன நமக்கு கடைசி இறக்க வைக்க மாட்டார். கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தின் நிமித்தம் அந்த புருஷர் தன் கையையும் மனைவி கையையும் 2 குமார்த்திகளின் கைகளை பிடித்து பட்டணத்திற்கு வெளியே கொண்டு வந்தார். அல்ல சொல்லுங்களே லூயா. எவ்வளோ காரியம் செய்கிறார் பாருங்க. தாமதம் நிறைய ஆசீர்வாதத்தை நாம் இழக்கிறோம். அவன் தாமதம் பண்ணியிருந்தால் அவள் அழிஞ்சிருப்பான். ஏதோ தேவன் மேலே ஒரு வைத்து இருக்கும், எல்லாருக்கும் இருக்கம் கிடைக்காது. எவன் மேலே நான் இரக்கமுள்ள சித்தமல்லவனாக இருக்கிறேனோ அவன் மேலே நான் என்ன செய்வேன், இருப்பேன்னு தான் சொல்கிறா தவிர எல்லாருக்கும் அந்த இரக்கம் கிடையாது. அல்ல சொல்லுங்களே லூயா. இரக்கம் எல்லாருக்கும் கிடையாது. இரக்கத்திற்கு முடிவில்லை தான். அது யார் மேலே அந்த இரக்கம் வைத்திருக்கிறார்னா அந்த லோத்தின் குடும்பத்தின் மேலே ஒரு இரக்கத்தை வச்சார். ஆச்சரியமான ஒரு காரியம். கையை வலுக்கட்டையாமல் பிடிச்சிட்டாங்க, மனைவியுடைய கையை பிடிச்சிட்டாங்க. இவங்க வரமாட்டாங்கனாலே தெரியும். 2 குமார்த்தியுடைய கையை பிடிச்சி வலுக்கட்டையம் வெளியே கொண்டு வந்து, நீங்கள் மழை இந்த சமபூமியில் எங்கேயும் என்ன செய்யக்கூடாது, ஓட்டிடுங்க. அல்ல துணலே லூயா. ஒரு வேளை அவ தாமதம் பண்ணியிருந்தால், தேவனுடைய இரக்கம் இல்லைன்னா, அந்த மலைக்கு ஓடி போகலைன்னா லோத்தை குறித்து இன்றைக்கி நம்ம பேச முடியாது. அல்ல துணலே லூயா. அவனும் சோதனையும் குமார பட்டணத்தோடு அழிந்து போயிருப்பார். அப்போ ஆண்டோட இறக்கம் நமக்கு இது கிருபையின் காலத்தில் இருக்கத்தான் செய்யும். கிருபையின் வாசல் அடைப்பட்ட உடனே இறக்கம் இருக்காது நமக்கு. ஆக இந்த இரக்கத்தின் காலங்களிலே எதெல்லாம் நம்ம தாமதம் பண்ணுகிறோமோ, அந்த மலை மேல் இருக்கிற பட்டணத்திற்குள்ளாக வராம, இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க முடியாம, எவைகள் எல்லாம் நம்மை தாமதம் படித்து கொண்டு இருக்கிறதோ அதெல்லாம் தள்ளி உதறி துரிதமாய் வேகமாய் இயேசுவுக்காக ஓடி வரணும். அல்ல சொல்லுங்களே லூயா. கைகளை வச்சு சொல்லுங்களே லூயா. இவ்வளோ குற்றமாக சொல்ல விரும்பல. சபைக்கு நம்ம எப்படி வரோம் அப்படின்னா, சிலர் சீக்கிரமாக வரோம், சிலர் எப்படி வரோம், தாமதமாக தான் வரும். இந்த தாமதம் உடைய ஆசீர்வாதத்தை குறைச்சிது. அல்ல சொல்லுங்களே லூயா. தேவனுடைய பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். வருகிற பிரச்சனைக்கு தப்பித்துக்கொள்ள முடியாது. எல்லாவற்றுக்கும் தாமதம் இல்லாமல் போவோம். பசங்களை ஸ்கூலில் அனுப்பும்போது படப்படான்னு எழும்பி எல்லா காரியங்களையும் செய்து அனுப்பி நம்மளும் போயிடுவோம். எங்கேயாவது தூரம் பயணம் என்றால் 1 மணி நேரத்துக்கு முன்பாக எழும்பி நாம் போயிடுவோம். ஏதோ ஒரு திருமண காரியம் இருந்தால் குடும்பமாக அதற்கு முன்பாக போய்விடுவோம். எல்லா காரியத்துக்கு போகிற நம்ம லோத்தின் குடும்பம் தாமதம் பண்ணுவதை போல
சபைக்கு வரும்போது தாமதம் பண்ணுகிறோம் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தாமதமாய் போயிடும். அல்லேலூயா. தீர்மானம் பண்ணணும். சர்ச்சுக்கு நம்ம வர விடவே மாட்டான். அந்த நாள் தான் தூக்கத்தை அதிகமாக கொடுப்பான், நித்திரை அதிகமாக கொடுப்பான், மாட்டாளை போல வேலைகளை கொடுத்துட்டே இருப்பான். மற்ற நாளை பார்க்கலாம் அந்த நாள் மேன்மையான நாள். அல்லேலூயா. அது கர்த்தருடைய நாள், கர்த்தர் உண்டு பண்ணின நாள், தேவனை ஆராதிக்கிற நாள். ஆக அந்த நாட்களில் துரிதமாக வர வேண்டும், வேகமாய் வர வேண்டும். மான்களை போல, நீருடைய வாஞ்சத்தை போல கதறி வர வேண்டும். அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளே தான் மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல மறைந்திருக்காத அனுபவத்தில் கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேலூயா. சில நேரங்கள் சில தாமதமாகும். வழக்கமாக அந்த பழக்கத்தை நான் வச்சிருக்கக்கூடாது. எவ்வளோ இந்த வாரத்திலேருந்து அந்த பிரயாசம் பண்ணுங்க. 9:50 தேவனுடைய சமூகத்துக்கு வருவதற்கு பிரயாசப்பட்டு பாருங்க. இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக ஒரு மேன்மையான அனுபவத்தை தருவார். அல்லேலூயா. இப்போ வலுக்கட்டாயம், இப்போ ஆண்டவர் வலுக்கட்டாயமாக நம்ம கூட்டு வர மாட்டார், நம்ம தான் வரணும். ஆக இங்கே கரம் பிடித்து நீ பட்டணத்தை விட்டு வெளியே கொண்டு வந்தார். அதை வாசிக்க பார்ப்போம். அவர்களை கொண்டு போய் விட்ட பின்பு அவர் நீ மலைக்கு போனா தான் ஜீவன் தப்ப முடியும். நீங்க நின்னா ஜீவன் தப்பாது. ஜீவன் தப்ப ஓடி போகணும். நடந்துடக்கூடாது. எப்படி போனோம்? ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாரு. நல்ல இதில் நான் கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம இது வரைக்கும் அப்படி சிந்திக்கல. இந்த சின்ன விஷயந்தான், பின்னிட்டு திரும்பினார். இதென்ன பெரிய தவறா நமக்கு தோணலை. ஆனால் அவள் செய்தது பெரிய பாதகமே ஆகிப்போச்சு. ஆனால் என்ன சொன்னாருன்னா, இந்த சோதங்கம் நான் அழிச்சிடுறேன், வலுக்கட்டாயமாக கொண்டு வந்துட்டார். நிற்காத, உன் ஜீவன் தப்பு ஓடி போயிடு. அல்லேலூயா. உன் ஜீவன் தப்புன்னா நீ நான் காண்பிக்கிற அந்த மலைக்கு போயிடணும். அது மலை மேல் இருக்கிற பட்டணம் தான் உன்னை காத்து கொள்ளும். நீங்க இங்க இருக்கிற வரை உன் ஜீவன் தப்பாது. நீ மாத்திரமல்ல, உன் மனைவி 2 பிள்ளைகள் சேர்ந்து அழிந்து விடுவீர்கள். அதனால நீ ஓடுங்கிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல கவனிங்க. பார்க்கும்போது ஆபிரகாம் 100 வயசுல ஓடினவன். இவன் சகோதரர் சின்ன பையன். இவன் ஜீவன் தப்புனா ஓடி இருக்கலாம், அவனால் ஓட முடியாதுங்கிறான். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேலூயா. இங்கே நடந்த காரியம், லோத்தினுடைய மனைவி என்ன செய்தா? இப்படியே இப்போ நான் இருக்கிறேன், இப்படியே நான் திரும்புவதற்கு அவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டேன். நான் யோசிக்கணும். சின்ன சின்ன விஷயம். தேவனுக்கு உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க முடியாது. மலை மேலே இருக்கிற பட்டணத்தை போல் நம்ம இருக்க முடியாது. சிறிய விஷயம் பெரிய ஆசீர்வாதத்தை பாய்ச்சும். சின்ன கீழ்ப்படியாமை பெரிய மேன்மையை நம்ம இழந்து விடுக்கிறோம். அல்லேலூயா. அதிலிருந்து ஒரு பாதிப்பை ஆண்டு கற்றுக் கொடுத்தார். நான் இது வரைக்கும் அப்படி நான் சிந்தித்ததில்லை. இந்த லோத்து ஒரு மனைவி ஒரு வேளை பின்னிட்டு பாராமல் இருந்தால், அல்லேலூயா, லோத்தின் மனைவி பின்னிட்டு பாராமல் இருந்தால், கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் மலை காத்தர் காண்பிக்கிற மலையில ஜீவன் தப்பி பாதுகாப்பா இருந்திருப்பாங்க. இவள் பின்னிட்டு பார்த்ததனால இந்த லோத்து தவறு செய்யக்கூடியவனாக மாறினான். அல்லேலூயா. நல்லா நம்ம சிந்திக்கணும். இவள் பின்னிட்டு பார்த்ததனால முதல் குடிப்பழக்கமே யாருக்கு தான் வந்துச்சு? அந்த இடத்துல சொல்லும் போது அவன் தான். தவறான சந்ததி 2 சந்ததி வந்தது. எதனால? இவள் பின்னிட்டு பார்த்ததனால. ஒன்று மோவாப் என்கிற சந்ததி, இன்னொன்று அம்மோனி என்ற சந்ததி. எதனால? இவள் பின்னிட்டு பாராமல் இருந்தால் அது 2மே வந்திருக்க முடியாது. அல்லேலூயா.
சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. இது 2 சந்ததிகளை சபைக்கு தலைமுறை சபைக்கு உட்படாதாகாது என்று கர்த்தர் உபாகமத்தில் சொல்றார். 23ஆம் அதிகாரம் உபாகம புஸ்தகத்தில் 3ஆம் வசனத்தை வாசி, நம்ம பிறகு அதை வாசி பாருங்க. 23ஆம் அதிகாரம். அம்மோனியனும் மோவாபியரும் உட்படலாகாது 10ஆம் தலைமுறை மட்டும் என்றென்றைக்கும் அவர்கள் ஆகாதுன்றார். என்ன விஷயம்? இவ பின்னிட்ட பார்த்த ஒரே தவறு தான். ஒரு அலேச்சுங்களே அல்லேலூயா. பின்னிட்டு பார்ப்பது அவ்வளோ பெரிய பாவமாக நம்ம கேட்கலாம். கர்த்தர் சொன்னபடி செய்யணும். கர்த்தர் சொல்கிறபடி மலைக்கு மேலே ஓடி போனோம். ஒரு ஜீவன் தப்பு, அதுக்கு மேலே ஆண்டு ஹெல்ப் பண்ணல, அது ஒரு ஹெல்ப் பண்ணாரு. துரிதப்படுத்தினார், கைகளை பிடித்தார், பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வந்தார். அதுக்கு மேலே ஆண்டு செய்யல. ஆண்டு நினைச்சிருந்தா அவனை மலை கொண்டு போய் விட்டு இருக்கலாம், அங்க விடல, நீயே ஓடி போனார். கர்த்தர் காண்பிக்கிற மலைக்கு போகாம தன் விட்டு வந்த இடத்தை பின்னிட்டு பார்த்ததினாலே அந்த 2 பிள்ளைகளும் தகப்பனோடு உறவு கொண்டு தவறான சந்ததி பெற்றெடுக்க காரணமா இருந்தாங்க. அல்லேலூயா. இப்படி சொல்லும்போது இன்னொரு கேள்வி நமக்குள்ள வரணும். அவர் ரூத்தும் மோவாப்பின் சந்ததி தானே? பைபிள் படிக்கிறவங்களுக்கு அந்த கேள்வி எனக்கு அப்படியெல்லாம் வரும். அதுதான் நம்ம ஆண்டு கற்றுக் கொடுக்குற சத்தியம். ஒரு அல்லேலூயா. அவள் ஒரு மோவாப்பு செய்தானே, அவ எப்படி இயேசுவை பெற்று அவர் தலைமுறை இயேசு இப்படி வந்தார்? 2 காரியம். ஒன்று, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்கள் தான் சபைக்கு என்ன செய்ய முடியும்? வர முடியும். பெண்கள் வரக்கூடாது. ஆகவே இது ஆண்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு சத்தியம். ஒரு அல்லேலூயா. ஏன்னா விருத்த சேதனம் பண்ண மட்டும் தான் உள்ள வர முடியும். பெண்களுக்கு விருத்த சேதனம் பண்ண முடியாது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் தான் அது இருதயத்தில் வைத்ததனால எல்லாருமே தேவ ஆலயத்திற்குள்ளாக வருவதற்கு ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அப்படி என்றால் ஆண் மக்களுக்காக சொல்லப்பட்ட 10 தலைமுறைதோறும் இந்த 2 சந்ததிகள் சபைக்கு வரக்கூடாது என்கிற பிரமாணத்தை கொடுத்தார். இது ஒரு பக்கம் இருந்தாலும் ரூத்துடைய காரியம், அவள் மோவாப் என்கிற தேசத்தில் தான் 2 பேருக்கு என்ன செய்தால் திருமண காரியம் முடிஞ்சு. ஆனால் ரூத் என்ன பண்ணிட்டான்னா கம்ப்ளீட்டாக தன் மாமியாரை போல மாறினாள். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேலூயா. கடைசி சொல்லும் போது ஒருபால் போயிட்டாள். ஒருபால் என்றால் முதுகை பிடரி முதுகை காட்டிட்டு போயிட்டாள். ஆனால் இவர் சொல்லும் போது என்ன சொல்வா தெரியுங்களா? என் தேசம், என் ஜனம், என் தேவன் சொல்லவே இல்லை. அல்லேலூயா. அப்படி சொல்லியிருப்போம். நம்ம சொல்கிறோம் என் வீடு அப்படியெல்லாம் சொல்லுவான். அவள் அப்படி சொல்லலை. ஏன்னா மாமியார் கூட பழகி கம்ப்ளீட் அவள் மோவாப்புடைய எந்த அறிகுறி இல்லாதவளாக வாழ்ந்தாள். அல்லேலூயா. அதனால இவன் இல்லை இல்லை இல்லை, உன் தேவன் என் தேவன். அப்போ என்ன சொல்லியிருப்பா? என் தேவன் உண்டு, அப்படி இல்லை, உன் தேவன் என் தேவன். ஆக எப்படி வரா பாருங்க. அப்ப அவன் திருமணத்துக்கு முன்பாக தன் தேவனை ஆராதித்தவள் இப்ப சொல்ற உன் தேவன் என் தேவன், உன் தேசம் என் தேசம், உன் ஜனம் என் ஜனம். ஒரு அல்லேலூயா. அவ கம்ப்ளீட்டா தன்னை மாற்றி கொண்டதனாலதான் மரணவே அன்றி உம்மை என்னையும் பிரிக்கவே முடியாது என்று தன்னை நகோமியின் ஆராதிக்கிற தேவனை அவள் சார்ந்து, நகோமியின் ஜனங்களை சார்ந்து, தேசத்தை சார்ந்து அவள் கடந்து போனதுனாலதான் அவளுடைய தலைமுறையில் இயேசு பிறந்தார். அல்லேலூயா. ஆனால் இவ பின்னிட்டு பார்த்ததுனால அது 2 சந்ததிகள் உருவாகி அவங்க சபைக்கு உட்படல் ஆகாது என்று தேவன் தவற அந்த தண்டனையை கொடுத்தார். அல்லேலூயா. மீண்டும் அந்த பழைய ஏற்பாட்டினுடைய அந்த காரியம் விட்டு வாசிங்க பார்ப்போம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர்
அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ சொல்றாரு, ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். நீ மலைக்கு ஓடிப்போ. ஒரு அலே சொல்லுங்களே அல்லேலூயா. ஆக நம்ம குடும்பம், உன் குடும்பம் அழியாதபடி, நீ அழியாதபடி நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால், ஜீவன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நீ எங்கதான் போகணும்? நீங்களும் நானும் இந்த மலையில் மேல் இருக்கிற பட்டணத்தை போல இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருந்தால், இந்த உலகத்தில் இருக்கிற தப்பித்து தேவனாலே நம்ம பாதுகாக்கப்படுவோம். எல்லா கைகளை தட்டி கர்த்தரை நாமப்படுத்தும் பாப்பா. தேவன் சொன்ன அந்த அனுபவத்திற்குள்ளாக வரலன்னா அப்ப நம்ம பாதுகாக்கவே முடியாது. அல்ல சொல்லுங்களே அல்லையா. சின்ன சின்ன காரியங்கள் தானே, அப்படி அல்ல, மன்னிக்கிற தெய்வம் தான். அதனால் அதை பின்னிட்டு பார்த்து இப்போ என்ன நடக்குது? உன் ஜீவன் தப்ப உன்னை காத்து கொள்ளணும்னா நீ மலைக்கு ஓடிப்போ. அதுக்கு லோத்து அப்படியெல்லாம் ஆண்டவரே. பாருங்க, நிறைய பேர் ஆண்டருக்கே என்ன பதில் அப்படி சொன்னதுனால தான் அவனுக்கு நிறைய பிரச்சனை வந்து போச்சா. போயிருந்தா போயிருக்கலாம். ஜீவன் தப்பணும். சில நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கொலை செய்யணும்னு நம்ம வரான்னு வச்சுடுங்களேன். பொதுவாக அது பாட்டிலோடு இருந்தாலும் என்ன, கல்லாக இருந்தால் முள்ளாக இருந்தான்னா உயிரை தப்பு ஓடுவான். நிறைய பேர் ஓடி இருக்கிறாங்க. கால் ஒழிஞ்ச போனாலும் ஜீவன் தப்பணுமே, கொண்டு போடுவானே அப்படின்னு ஓடுற கூட்டம் நிறைய இருக்கு. ஆனால் இவனை சோதயங்குமார பட்டணத்தை விட்டு வர மனம் கிடையாது. லோத்துக்கு அதான் மனம் இல்லை. பின்னிட்டு பார்த்து இவ்வளோ விட்டு போகணுமா? பின்னிட்டு பார்த்தால் கலப்பை மேல் கை வைத்துட்டவன பின்னிட்டு என்ன செய்யக்கூடாது? வாங்கக்கூடாது. அமெரிக்காவில் நடக்கிற அந்த பிரச்சனை பாருங்கள். சோதயங்குமார பட்டணம் அதை காட்டுறாங்க, வீடியோ எடுத்து காட்டுறாங்க. முந்தின நிலைமை கட்டடத்தை அழகான கட்டடங்கள் இப்போ எல்லாம் எத்தனையோ மாடி சாம்பலாய் விழுந்து கிடக்குது. அல்லேலூயா. ஒரு வேளை தேவன் அவளுக்கு எத்தனையோ எச்சரிப்பு கொடுத்துருப்பார். ஆக இங்கே அப்படியல்ல ஆண்டவரே. சில நேரம் ஆண்டவருக்கே போதகம் பண்ணக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க, அவருக்கே ஆலோசனை சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவர் சொன்ன அதுவும் ஆண்டு கேட்குறாரு. அலே சொல்லுங்களேலூயா. இரக்கமுள்ள தேவன். அப்படியல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்தது, உமது கண்களில் அடியேனுக்கு கிருபை கிடைத்தது. என் பிராணனை காக்க, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை, தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீ, பெரிதாக நீ அதெல்லாம் உண்மை விளங்க பண்ணினீ. மலைக்கு ஓடி போக, மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, என்னால் என்ன செய்யாது. அதை மாத்திரம் சொல்லாதீங்க. நம்ம நிறைய பேர் தான் மலை பசங்க அனுபவம் எனக்கு வேண்டாம், அது என்னால் முடியாது. அல்லேலூயா சொல்லுங்களேலூயா. சீசர் சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் உபதேசம் இருந்தால் யார் நிலைக்க முடியும்? ஆண்டு சொல்கிறார், மனுஷனால் கூடாத தேவனால். அல்லேலூயா சொல்லுங்களேலூயா. தேவனால் கூட இப்படியெல்லாம் இல்லை, முடியாத ஆண்டவரே, எங்களால் ஓட முடியாது. ஆண்டு சொல்ல, நீ அங்கே போனதான் உன் ஜீவன் பாதுகாக்கப்படும், உன் குடும்பம் பாதுகாக்கப்படும். நீ மலையில் மேலே ஏறினால்தான் பாதுகாக்கப்படும். முடியாது. நீங்களாம் இருக்க பண்ணீங்க, கிருபை பண்ணீங்க, பிராணனை காக்க எல்லாம் செய்தீங்க. ஆனாலும் அப்படி எல்லாம் என்னால் என்ன செய்ய முடியல, ஓட முடியல. அல்ல சொல்லுங்களே அல்லேலூயா. இயேசுவுக்காக ஓடுகிற கூட்டமாக நாம மாறணும். அல்லேலூயா. ஓட முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிட்டு அதை வாசிப்பாங்க. தீங்கு என்னை தொடரும், தீங்கு என்னை தொடரும். ஏன்னா ஓட சொன்ன ஆண்டவர், அவர் சேர மட்டும் தீங்கு தொடராது, ஆண்டவர் ஸ்டாப் பண்ணிடுவார். ஆனால் இவனுக்கு ஒரு சந்தேகம், சோதயங்குமார பட்டம் தீங்கு என்ன செய்யும்? நான் மெதுவாக போன இவ்வளோ இரக்கம் பாராட்டின தேவன் மலையில் மேலே போகிற மட்டும் அதெல்லாம் அனுமதிக்க மாட்டார். தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். நான் என்ன செய்வேன்? ஆண்டு சொல்லாரு, என் ஜீவன் தப்பு ஓடி போன. இவன் சொல்ற, நான் என்ன செய்வேன்? மரித்து போவேன்.
அதோ அதோ அந்த ஊர் இருக்கிறதே, அதோ அந்த ஊர் இருக்கிறது, நான் அதற்கு ஓடி போகத்தக்க நான் அதற்கு அங்க சொன்னா ஓடி போக முடியாதுன்ட்டு இங்க என்ன செய்யறேன், ஓடிதான் போறேன். ஓடி போய் அது கிட்ட இருக்கிறது, அது கிட்டே இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், நான் அங்கே ஓடி போகட்டும். சின்ன ஊர் தானே, அது சின்ன ஊர் தானேங்கிறார். அல்ல சொல்லுங்களே அல்லையா. ஆனாலும் தேவன் தாயை பாராட்டினார், இறங்காம சரி போப்பா அப்படின்னாரு. சோதியங்குமார பட்டணத்தோடு இந்த சோவார் பகுதியையும் தேவன் தீக்காரிக்காக தேவனுடைய லிஸ்ட்ல இருந்துச்சு. தேவனுடைய நியாய தீர்ப்பு அதில் அடங்கிருந்துச்சு. ஆனால் இவன் நிமித்தமாக அந்த சோவார் பட்டணத்தை தேவன் அழிக்காம அது இந்த லோத்து நிமித்தமாக தேவன் அதை பாதுகாத்தார். கையில் வச்சு சொல்லுங்க அல்லேலூயா, அத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இருந்தாலும் இந்த லோத்துக்கு அங்கே இருந்த பாதுகாத்தார். மனைவியினுடைய பிரச்சனைலாம் பார்த்துட்டு அது எல்லாம் எரிஞ்சு. ஆனால் என்னென்னா இங்கே தான் பார்க்காதன்னு சொன்னார் தவிர, நீ மலைக்கு போனால் சோதயங்குமார பட்டணத்தோட நியாயத்தீர்ப்பை பார்க்கலாம். ஒரு நாளே சொன்னங்களே இல்லையா. ஆனால் போகிற வழியில் என்ன செய்யக்கூடாது, திரும்பி மறுக்கக்கூடாது. நீ மலைக்கு போயிருந்தால் மலை மேலே பட்டணத்தை போல இருப்பாய், சோதயங்குமார பட்டணத்துடைய நியாயத்தீர்ப்பை நீ பார்த்துருப்ப. நீ விரும்பி போன இடம் கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்த இடம், எகிப்தை போல இருந்த இடம், ஒரு சகோதரனை பிரிந்து நீயே தேர்ந்தெடுத்த இடத்தை நீ பார்த்திருப்ப. ஆனா நீ இடையிலே மனைவி பார்த்த உப்பு தோணாலால் அதனால நீ அங்க போகாம சோவார் என்கிற இடத்துல இருந்தா. கடைசியாக என்ன நடந்து தெரியுங்களா, கர்த்தரை எங்க சொன்னாரோ அந்த இடத்துக்கு தான் போனா. ஒரு அலைய சொல்லையா. வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனோட கூட அவனுடைய இரண்டு குமார்த்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார். ஒரு அலைய சொல்களே இல்லையா. அது முதலே போயிருக்கலாம் இல்லையா. இப்போ மலையில போய் பிரயோஜனம் கிடையாது, அவருடைய பாதுகாப்பு கிடையாது. அது சந்ததி, தவறான சந்ததியை பெண்கள் அதை அப்பனை குடித்து வெறித்து வைத்து 2 பேருமே அது அம்மோன் மோவாபுத்திர சந்ததியை உருவாக்குறது காரணமாக இருந்தாங்க. அல்ல சொல்களே இல்லையா. ஒருவேளை லோத்து பின்னிட்டு பாராம இங்கே போயிருந்தான் அது வேறு காரியமாக கத்தன் மாற்றிருப்பார். அல்ல சொல்களே இல்லையா. எங்கெல்லாம் சிறிய சிறிய தவறு நடக்கிறதோ அது குடும்பத்துடைய பெரிய பாதிப்பு உண்டாவதை நாம் பார்க்க முடிகிறது. பின்னிட்டு பார்த்தால் இப்ப என்ன ஆச்சு, தகப்பனோடு பிள்ளைகள் உறவு கொண்டு 2 தவறான சந்ததிகளை பெற்றெடுத்து தேவனை வெறுக்கிற அளவுக்கு அவள் தலைமுறையாக சபைக்கு வரக்கூடாது என்கிற ஒரு நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுத்தார். அல்ல சொல்களே இல்லையா. உத்தமன் தான். இப்போ அவன் நிலைமை எப்படியாச்சு. ஆக சொன்ன நேரத்தில் மலைக்கு போனால் நம்ம பாதுகாக்கப்படும். ஒரு அலைய சொல்களே இல்லையா. நம்முடைய ஜீவன் தப்ப, குடும்பம் பாதுகாக்க, இதை கேட்கிற யாவரும் நீங்கள் இயேசு சொல்லுகிறபடி இந்த அனுபவத்திற்குள்ளாக நீங்கள் வரும்போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளையும் சந்ததிகளையும் தேவன் பாதுகாப்பார். அல்ல சொல்களே இல்லையா. ஆண்டு சொல்றாரு, எல்லா அழிவிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும். இதே தான் எங்கே நடிச்சுன்னா எலிசாவின் நாட்களில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. மலை மேலே அங்கே சீரியா தேசத்தின் படைகள் எல்லாம் ரதங்களும் குதிரைகளும் இராணுவ வீரர்களும் மலையில் கோயிச்சிட்டாங்க. காலை எந்திரிச்சோடனே வேலைக்கார பார்க்குறேன், தப்பிக்க வடை கிடையாது, எல்லாம் வளைத்து கொண்டாங்க எலிசாவை அழிப்பதற்காக, எலிசாவை கொல்வதற்காக. அப்போ தான் எலிசாவுக்கு தெரியுது அவனுடைய பாதுகாப்பு கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறார் என்று. அல்ல சொல்களே இல்லையா. வேலைக்காரனுக்கு தெரியல. அப்போ அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். விண்ணப்பம் பண்ணும்போது வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்படும். எடுத்து வாசிச்சு பாருங்க. நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15-17 வசனத்தை வாசிங்க. தேவனுடைய மனுஷன்
மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவம் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். பட்டணத்தை சுற்றி இருப்பதை கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி ஐயோ அப்படின்னா அவ்வளவுதான், ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்றார். அதற்கு அவன் பயப்படாதே, அவளோடு இருப்பவரை பார்க்கலாம் நம்மோடு இருப்பவர்கள். ஒரு அலே சொல்லுகளே அல்லையா. கேஎஸ்சினால பார்க்க முடியாது, ஆவிக்குரிய பார்வன் கிடையாது, ஆவிக்குரிய தரிசனம் கிடையாது. எலிசாவுக்குள்ள அந்த தரிசனம் அந்த பார்வை இருந்தது. எப்பா நீ அதெல்லாம் பார்க்காத, அவங்க வளைந்து கொண்டாலும் பிரச்சனை கிடையாது, சூழ்ந்து கொண்டாலும் பிரச்சனை கிடையாது. நான் பார்க்கிற அவங்க அந்த கூட்டத்தை பார்க்கிறோம், ஒரு அதிகமான கூட்டம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அல்ல சொல்லுங்களே அல்லையா. நமக்கு வேண்டிய இந்த மலையிலே தேவன் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். இந்த மலையிலே ஒரு எதிர்ப்பு வந்தாலும், எதிரிகள் நம்மை அழிக்கும்படியாக வந்தாலும், படையோடு வந்தாலும், ரதங்களோடு வந்தாலும், குதிரையோடு வந்தாலும், ராணுவ வீரர்களோடு வந்தாலும் நம்மை என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. ஆக மலை மேல தேவன் ஒரு பாதுகாப்பை வச்சிருக்கிறார். அல்ல சொல்லுங்களே அல்லையா. அந்த மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல மறைந்திருக்காத அனுபவம், அது ஒரு பாதுகாப்பான இடம். அதான் சொல்றேன், நீங்க உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இப்ப அவன் கண்ணை திறந்த உடனே அந்த பகுதி வாசி பாருங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தள்ளும் என்றார். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும், நல்ல கவனிங்க, இப்ப எலிசாவை சுற்றிலும் இவனை சுற்றிலும் என்ன, இவன் தான் எலிசா கூட இருக்கிறான, சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளினாலும் ரதங்களினாலும் அந்த மலை நிறைந்து இருப்பதை கண்டான். ஒரு அலே சொல்லுங்களே அல்லையா. கைகளை தட்டி கத்தறேன். அதான் சொல்றாரு, லோகம் மலைக்கு போனா உனக்கு பாதுகாப்பு. மலை மேல் இருக்கிற அந்த பட்டணம் மறைந்திருக்க முடியாது. அங்கே தேவன் உலக காரியத்தில் நடக்கக்கூடிய அத்தனைக்கும் தப்பித்துக் கொள்ளக்கூடிய பரலோக தேவன் நம்மை பாதுகாக்கிற இடம் அந்த இடம். சாதாரண குதிரை, சாதாரண அந்த ரதம், ஆனா இங்க அக்னி ரதம். அலையில சொல்லுங்களே, அக்னி குதிரைகள். நம்முடைய பாதுகாப்பு ஆண்டுடைய கீழ்ப்படைந்து மலை பிரசங்கத்தின்படி கேட்டால் நம்மை இந்த பூமியில வருக வரையும் தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவர். அல்லேலூயா சொல்லலே அல்லேலூயா. அதனால ஆண்டுடைய சொல்லுக்கு கீழ்ப்படைந்து நாம் கடந்து போகவே. இந்த உலகம் இனி அவ்வளவுதான். உபத்திர காலங்கள் நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு எந்த மனுஷன் நிற்க முடியாது. இப்போ அதே மலையுடைய அனுபவத்தை, கடைசி அந்த மலை யார் என்பதை நான் அடுத்த வாரம் சொல்கிறேன். அந்த மலைக்குள்ளே இருக்கிற அனுபவம் நமக்குள்ளே இருந்தால் பூமியில் வரக்கூடிய அத்தனை ஆபத்துக்களிலிருந்து நம்மை விலக்கி நம்மையும் குடும்பத்தையும் பாதுகாப்பார். அல்லேலூயா. அவர் சித்தம் இல்லாமல் எதுவும் நடக்காது. ஆகவே கீழ்ப்படியணும், மலை பிரசங்கத்தை கீழ்ப்படி, உபதேசத்தை கீழ்ப்படியணும். மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல மறைந்திருக்க மாட்டாத போல நாம் இருக்க வேண்டும். புதிய காலங்களில் ஒரு 2 வசனத்தை நான் வாசித்து, லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் அப்படியே வாசி பாருங்க. அந்நாட்களில் 36 வசனம் இருக்கு. அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் என்ற கடைசி நாள் சொல்றாரு. ஆண்டுடைய பகரிங்க அவை நியாயத்தீர்ப்பு நாளில் சொல்றாரு. இவைகளும் நம்ம தப்பித்து கொள்ளணும். சோதேம் குமாரப்பட்ட நியாயத்தீர்ப்புகளிலிருந்து எப்படி லோத்து தப்பித்துக்குள்ள ஒரு மலை வைத்தாரோ, இந்த உலகத்தினுடைய அழிவிலிருந்து தேவ ஜனம் தப்பித்துக்குள்ள தேவனுடைய இறுக்கம் நமக்கு தேவை. அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா. அவருடைய தயவு தேவை, மலை பிரசங்கத்துடைய அனுபவம் நம்ம தேவை. அந்த நாள் வரும்போது அந்த நாள் எப்படி இருக்குமா வாசிங்க. கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. அப்போ அவ்வளோ கஷ்டம்.
பால் கெடுக்கிற பிள்ளைகளுக்கு, கர்ப்பவதிகளுக்கு ஐயோ. பூமியின் மேல் மிகுந்த இடுக்கணும். இந்த சோதோம் குமார பட்டணத்தை போல பூமியின் மேல், அது ஒரே இடம்தான், பூமி மேல மிகுந்த இடக்கணும். இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினையும் உண்டாகும். இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினை உண்டாகும். பட்டய கருக்கினாலே விழுவார்கள். பட்டய கருவினால யுத்தங்கள் விழுவார்கள். சகல புறஜாதிகளுக்குள்ளும், பகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். சிறைப்பட்டு தேவ ஜனங்கள் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரை, புறஜாதி காலங்கள் நிறைவேறும் வரையும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். இது இஸ்ரவேல் சொல்றார், கடைசி நடக்கும். இது கடைசி நடந்த எருசலேம் புறஜாதிகளால மிதிக்கப்படும். சூரியனிலும் சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு, பூமியின் மேல் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். தத்தளிப்பு இடக்கன் வாழ முடியாத சூழ்நிலை உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் சமுத்திர அலைகளும் மும்முரமாய் முழங்க. சுனாமி வருகிறது, முழங்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் பூமி மேல் வரப்போகிற ஆபத்துகளுக்கு சோதோம் குமார பட்டணத்தில் உண்டான ஆபத்துக்கு தப்பி மலைக்கோடினதை போல இங்க ஆபத்துக்கு தப்பி பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். ஒரு அலையை சொல்லுங்களே. அல்லேலூயா. யாரு? மலை மேல பட்டணத்தை போல இருக்கிற ஜனங்க. லோத்தின் குடும்பத்திற்கு பாதுகாப்புக்கு ஒரு இடம் கொடுத்ததை போல நமக்கு ஒரு மலை இருக்குது. என்ன மலை? சியோன் மலை. ஒரு அலையை சொல்லுங்களே. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷத்தில் வாசிக்க வேண்டாம். ஆட்டுக்குட்டியானவர் சியோன் மலையில் நிற்க கண்டேன். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அவர் எங்கே போனாரோ அங்கே. அப்போ அந்த மலைக்கு நம்ம போகணும். இது எழுத்தின்படி மலை. இந்த பூமியில் வருகிற அத்தனை காரியங்களிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளும்படியாக அந்த தேவன் வரும்போது அதுக்கு தகுதியுள்ள ஜனங்கள் தான். அந்த தகுதியுள்ள ஜனங்கள் தலை நிமிர்ந்து அந்த இயேசுவை சந்திக்க தைரியமாக இருப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அப்போது சோதோம் குமார பட்டணத்தில் அழுக்குற மலை காண்பித்ததை போல இந்த முழு உலகம் அக்னிக்கு இரையாகப்பட்டிருக்கிறது. எப்படி அக்னிக்கு? அதெல்லாம் உதாரணம் தான் அமெரிக்காவில் நடக்குது. யார் அங்கே தீ வைக்கலையா? மின்சார சம்மந்தப்பட்ட இந்த காரியம் இல்லைன்றாங்க. எப்படி பத்திச்சுன்னு தெரியாது. இதே தான் கடைசி நாட்களில் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. ஆக அவைகளிலிருந்து தப்பி இந்த மலை மேல் இருக்கிற பட்டணத்துடைய அனுபவத்தை போல சியோன் மலையிலே ஆட்டுக்குட்டியானவர் நிற்பதற்கு தகுதி உள்ளவள் மாத்திரம் தலை நிமிர்ந்து அதற்கு எதிர்கொண்டு அவரோடு கடந்து செல்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. இந்த பூமியிலிருந்து வருகிற எல்லா வகை இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி, எல்லா உபத்திரங்களுக்கு நீங்களாக்கி தேவன் அவர்களை தன்னோடு சேர்த்து கொள்வார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. தொடர்ந்து அந்த பகுதி வாசிங்க பார்ப்போம். விட்ட பகுதி அன்றியும் அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். அத்தி மரத்தையும் மற்றெல்லா மரங்களையும் பாருங்கள், அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது. இது இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாரு. துளிர்க்கும் பொழுது நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமயமாயிற்று என்று ஆண்டோட வருக. வசந்த காலம் சமயத்தை அறிவீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது. அதான் சொல்றார். இனி சோதோம் குமார பட்டணத்துக்கு என்ன சம்பவித்ததோ இனி சம்பவிக்கிறத நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். இவையெல்லாம் சம்பவிக்கும் முன் இந்த சந்ததி ஒழியாது. ஒரு அலையை சொல்லுங்களே. இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாரு, இந்த சந்ததி ஒழியாது. மெய்யாகவே உங்களுக்கு
சொல்லுகிறேன். மெய்யாகவே சொல்கிறேன். அப்படின்னா அது பின்னாடி சொல்வாரு, இதுவரையும் உண்டான உபத்திரங்கள், இப்போ இருக்கிற உபத்திரங்கள், இதை காட்டில பல மடங்கு உபத்திரங்கள் இந்த பூமியில உண்டாகும். அப்ப அந்த மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல இருக்கிற தேவ பிள்ளைகள் மாத்திரம்தான் தேவனோடு இயேசுவோடு சீயோன் மலையில இந்த உலகத்திற்கு தப்பி பிழைக்கும்படி ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் மாத்திரம், மீட்கப்பட்ட ஜனம் மாத்திரம் அவரோடு இருப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. கைகளை தட்டி நான் கர்த்தரை நாம் பயன்படுத்துவோம். அவளோடு இருக்கணும். சொல்ல வார்த்தை கீழ்ப்படினோம். ஓடி போனா ஓடி போயிடணும். எதுக்கு ஓடணும் அப்படின்னு கேட்டால் கஷ்டம். சில நேரம் காலம் உங்கள் பசங்கள நேரமாச்சு கூட்டத்துவா, என்ன நேரமாச்சு அப்படின்னு நம்ம திருப்பி கேட்போம். சீக்கிரம் போகணுமோ அப்படின்னா நமக்கு தான் கஷ்டம். தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. திரும்பி பார்த்தா தான் என்ன, லேட்டாக போனால் என்னன்னா நமக்கு தான் ஆபத்து. ஆக தேவனுடைய வார்த்தைக்கு சின்ன காரியம் கீழ்ப்படிந்தால் தேவன் உயர்வான இடத்துல நம்ம பாதுகாப்பார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசித்து லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது, மார்க் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததுங்கிறார். இதுவரைக்கும் சம்பவிக்காது. அப்படின்னா நம்ம காலத்திலேயே எவ்வளோ அடி நடந்துச்சு. பழைய காலத்தில் பூமி வந்துச்சு, பஞ்சங்களும் எவ்வளோ நடந்துச்சு. அது சொல்றாரு, இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான உபத்திரவம் அந்நாட்களில் ஆண்டுடைய வரை அந்திக்க நாட்களில் உண்டாயிருக்கும். கர்த்தர் அந்த நாட்களில் குறைத்திராவிட்டால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. நம்மள சொல்றாரு, ஒருவனாகும். அங்க தப்பிக்கத்தான் ஒரு மலை காட்டினார். இங்க ஒருவனாகிலும் தப்பிக்க முடியாது. தாம் தெரிந்து கொண்டவர்களின் நிமித்தமும் அவர் அந்த நாட்களை குறித்திருக்கிறார். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார். போதும். அப்போ தேவன் அந்த நாட்களை குறைக்க காரணம் என்னன்னா, அதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்காக அந்த உபத்திர காலம் கொஞ்சம் குறைக்கிறார். ஒரு அலைய சொல்லுங்களே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா. எதுவரையும் மலை மேல் இருக்கிற பட்டணத்தை போல இருக்கிற வரையும் தேவன் அந்த உபத்திரங்கள் நம்மை பாதிக்காதபடி, அந்த இடுக்கண்கள் நம்மை பாதிக்காதபடி, சோதயகுமார பட்டணத்திலிருந்து மலை மேல் இருக்கிற வரையும் தேவன் அவர்களை பாதுகாப்பதற்கு வைத்ததை போல சீயோன் மலையிலே நிற்கிற வரையும் தேவன் உலகத்தில் நாம் தப்பித்துக் கொள்ளும்படியாக தேவ பிள்ளைகளுக்காக இரக்கம் பாராட்டி அதற்கு நாட்களை குறைத்து நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது 21ஆம் அந்த அதிகாரத்தில் 36ஆம் வசனத்தை கூட வாசிங்க. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற, அத சொல்லார் பாருங்க. ஆகையால் இனி என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அமெரிக்கா ஜனங்க நினச்சாங்களா இதெல்லாம் நடக்கும்னு நினச்சாங்களா? ஒரு ஜனப்பொதியில் எல்லாம் போச்சு. எத்தனை கோடி பணங்கள் உள்ள வச்சுருப்பாங்க, எத்தனை அங்கெல்லாம் தங்க கட்டி எவ்வளோ வச்சுருப்பாங்க. ஒன்றும் இல்லாமல் போனது. அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாமல் போச்சு. மீண்டும் அதை வாசிங்க பார்ப்போம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பு வைக்கணும். எப்படி இந்த லோத்தின் குடும்பம் தப்பி பிழைப்பதற்கு ஒரு மலையை காண்பித்தாரோ, எலிசாவை தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு மலையின் மேல் வைத்தாரோ, நீங்களும் நானும் இவைகளுக்கு தப்பித்துக் கொள்ளும்படி மலை பிரசங்கத்துடைய அனுபவத்தை போல உலகத்துக்கு வெளிச்சமாக இருந்து அந்த மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காது. அனுபவமுள்ள தேவ பிள்ளைகள் இவைகளுக்கெல்லாம் தப்பி பிழைப்பார்கள்.
அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கைகளை ஓதி சொல்லுங்க, அல்லேலூயா. அதை வாசிங்க. இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக அங்க நிக்கணும். நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அங்கே நிற்கிற வரையும், ஓடி போய் தேவனுக்கு முன்பாக நிற்கிற வரையும், தப்பி பிழைத்து பாதுகாக்கிற இடத்தில் நிற்கிற வரையும் நீங்கள் எப்போது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இதுதான் மலை மேல் இருக்கிற பட்டணத்துடைய அனுபவம். இனி காலம் செல்லாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நாட்கள் பொல்லாதது. அதனால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். தேவனுடைய வசனத்தை கேட்கிற காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்று இருப்போம் நாளை இருப்போம் என்று எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நான் வந்திருக்கிறோம். ஆனால் இவைகளெல்லாம் நான் தப்பி பிழைப்பதற்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் காண்பிக்கிற மலைக்கு ஓடிப்போம். அல்லேலூயா. அல்லது இயேசு மலை பிரசங்கத்தில் இரவும் பகலும் பிரசங்கம் பண்ணாரு. அந்த அனுபவத்திற்குள்ளாக நாம் இருக்கும்போது நம்ம எங்கிருந்தாலும் தேவன் நம்மை தப்புவிப்பார். அல்லேலூயா. தானியேலை அந்த சிங்கத்தின் கெபியிலிருந்து தப்பிவித்த தேவன், சாதராக்கு மேசாக்கு ஆபத்து 7 மடங்கு அந்த சூடாக்கப்பட்ட அக்னி சூளையிலிருந்து தப்பிவித்த தேவன். இவைகளெல்லாம் எதற்கு நிழலாக இனி வருகிற காலங்கள் இப்படி இருக்கும் என்று நிழலாக நிழலாட்டமாக வைத்திருக்கிற தேவன் நம்மையும் இந்த உலகத்தில் தப்பித்துக் கொள்ளும்படியாக ஒரு மலை வைத்திருக்கிறார். அந்த மலை தான் சீயோன் மலை. அல்லேலூயா. அதில் ஓடி வரணும். தப்பி தவறி அந்த இடத்திற்கு நம்ம வரலன்னா லோத்தின் மனைவி போல தான் நடக்கும். லோத்துடைய வாழ்க்கை நடந்த தவறான காரியங்கள் தான் நடக்கும். ஆக ஆண்டவர் சொல்கிற நேரமே உடனே ஓடி வருவோம் என்றார். நிச்சயமாகவே இந்த உலகம் கேட்டுக்குள் கிடக்கிறது, பொல்லாங்குக்குள் இந்த உலகம் கிடக்கிறது, அழிவுக்குள்ளாக இந்த உலகம் கிடக்கிறது. வீட்டு போய் நான் போய் சேர்வேன் என்கிற நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. கர்த்தர் காத்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் சொல்கிற இடங்களிலே நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் நகரத்தை காவலர் ஆகில் காத்திருப்பதேவன் விருதா அப்படிங்கிறார். கர்த்தரை தான் பாதுகாக்கணும். அந்த மலை பிரசங்கத்தை அனுபவத்துக்குள்ளாக வருவதற்காக எல்லாம் கொஞ்ச நேரம் முழங்கால் படியிட்டு ஆண்டு சமூகத்தை நோக்கி, ஆண்டவரே நான் இந்த அனுபவத்திற்குள் வரேன். நான் என் குடும்பம் முழுவதும் சியோன் ஒளிவு மலை அந்த மலையில் நாங்கள் நிற்கணும். ஆண்டவரே நாங்கள் அவங்க சொல்கிற வார்த்தை கீழ்ப்படிந்து லோத்தி மனைவியை போல பின்னிட்டு பார்த்ததுனால 2 தவறான சந்ததிகளை உருவாவதற்கு நாங்கள் இடம் கொடுக்காம, அவனும் தவறு செய்வதற்கு இடம் கொடுத்தானே அதுக்கு இடம் கொடுக்காம, நான் தேவனுக்குள்ளாக பயந்து நீ காண்பிக்கிற இடத்திற்கு நான் வருகிறேன். ஆண்டவரே நீ சொல்லுகிறதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்போது உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் ஆண்டு வருகை வரையும் காத்து கொள்கிறார். உலக நாசம் மோசங்களுக்கும் காத்துக்கொள்வார். உலக அழிவிலிருந்தும் காத்துக்கொள்வார். சங்கீதக்காரன் சொல்லும்போது, அதாவது எல்லா துன்மார்க்குடைய பலனை வரும் காண்பாய், சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய அழிவை காண்பாய், அதனால் வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாதுங்கிறார். எல்லாம் கொஞ்ச நேரம் ஆவியில் நிரம்பி கைகளை தட்டி ஓ ரீபாலாபா சந்தாபாரா க்ளோரி டு காட். கேட்கிற இடத்துல ஒரு பாதுகாப்பு உண்டாவதாக, தேவனுக்கு கீழ்ப்படுதல் உண்டாவதாக. இயேசு காண்பிக்கிற இடங்களிலே அவள் வரும்போது பரலோக தேவன் அவளை பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவளை பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா கைகளை தட்டி ஈகாலாபாராபா நன்றி. ஒரு அபிஷேகம் இவள் மேலே இறங்குவதாக. இன்றைக்கு ஆண்டவரே கலப்பின் மேல் கை வைத்த தேவனை பின்னிட்டு பாராதபடி, லோத்தின் மனைவி விட்டு பின்னிட்டு பாராதபடி தேவன் வைக்கிற இடங்களில் அவளை பாதுகாத்து கடைசி வரை அவளை பாதுகாத்து இடுக்கண்கள் நீங்களாக்கி உமக்கு முன்பாக நிற்கிற வரையோ.
அப்படி பாதுகாத்து நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒப்பு கொடுத்த யாவரும் மேலும் விசேஷித்த ஒரு பாதுகாப்பு உண்டாவதாக. கிருபைகளை சூழ்ந்து கொள்வதாக. இரக்கத்தை தகப்பனுடைய கரங்களை பிடித்து நடத்துவீராக. அது செய்வதற்காக நன்றி. எல்லாரும் பிதாவாகிய தேவனை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம் சோதரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம். நம்மை ஆற்றி தேற்றி நடத்தின பரிசுத்த ஆவியானவரை சோதனை பண்ணுவோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த பகல் காலங்களிலும் மீண்டும் மலை பிரசங்கத்துடைய 9வது வாரங்களிலே நாங்கள் பேசுவதற்கு உதவி செஞ்சீங்க. நீர் அதை பேச வைக்கிறீங்க, அதற்கு நன்றி செலுத்துகிறோம். ஏராளமான காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு ஒரு வேளை ஆபிரகாமுக்கு நீங்கள் சொல்லாமல் இருந்தாலும் சோதேம்குமார பட்டணத்தில் லோத்து குடும்பம் அழிஞ்சிருக்கும். ஒரு வேளை ஆபிரகாம் விண்ணப்பம் பண்ணலைன்னாலும் அந்த சோதேம்குமாரன் பட்டணத்தில் அவனும் அழிஞ்சிருப்பான். ஒரு வேளை அவள் பின்னிட்டு பார்க்காமல் இருந்தாலும் பரிசுத்த சந்ததிகள் உருவாயிருக்கும். அவள் பின்னிட்டு பார்த்ததனால தவறான சந்ததிகள் ஆரம்பத்தில் சொன்ன இடத்துக்கு அவன் லேட்டாக போனாலும் அது தவறுதான். ஆண்டவரே, எலிசாவை மலை முழுவதும் பாதுகாத்த தேவன், ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து, சபையாரை பாதுகாத்து, கேட்கிற யாவரையும் பாதுகாத்து அவளை ஆசீர்வதித்து நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். போக்கிலும் வருத்திலும் உடைய சமூகங்களோடு கூட இருப்பதாக. எல்லா துதிக்கான மகிமை எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் மிக நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல புகழ் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியம் சொந்த சமாதானம் அனைவரோடும் சகல பரிசுத்தம் கேட்கிற யாவரோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை பரியந்தம் சதா காலங்களிலும் என்றென்றைக்கு நம்மோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய யாவரையும் ஆசீர்வதிப்பார்.